இப்போ குரூப் 4ல் புதுசாக கொடுத்துருக்க நம்ம திருக்குறள் அதிகாரம்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை. இது வந்து அதிகாரம் 14ல் இருக்குது. இல்லறவியலில் அறத்துப்பாலில் இருக்குது. ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது, நல்ல நடத்தையோடு இருந்துக்கிறது தான் ஒழுக்கமுடைமை. ஃபஸ்ட்டு குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் பார்த்துடலாம். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் அப்படின்னா என்னது? நல்ல நடத்தையோடு இருக்கிறது. விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, தரலான் அப்படின்னா தருவது. அப்போ நல்ல நடத்தையோடு இருக்கிறது. ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தரும், விழுப்பம் தரலான். அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ணணும்? நம்ம ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா பாதுகாத்தல். உயிரினும் உயிருக்கும் மேலாக பாதுகாத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒழுக்கம் அப்படின்னா அது வந்து ஒரு தொழிற்பெயர், இலக்கண குறிப்பு, தொழிற்பெயர். அடுத்த 2வது குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்போ ஒழுக்கம்னா என்னது? நல்ல நடத்தையோடு இருக்கவங்க. எய்துவர் அப்படின்னா அடைவர், ஓகேங்களா? எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படிங்கிற மீனிங். மேன்மைனா உயர்வு, மேன்மைனா உயர்வு. இப்போ ஒழுக்கமாக இருக்கவங்க, ஒழுக்கமாக வாழ்கிற எல்லாரும் உயர்வு அடைவர். எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின், இழுக்கத்தின் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கத்தோட ஆப்போசிட் இழுக்கம். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன அடைவாங்க? எய்துவர் என்ன அடைவாங்கன்னா எய்தா பழி. அடையக்கூடாத பழிகளை அடைவர், அடையக்கூடாத பழிகளை அடைவர். இப்போ எய்தா பழி அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஓகேங்களா? அதோட பொருட்களும் இதில் வர சில சில இலக்கண குறிப்பும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது குறள், உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார். உலகத்தோடு ஒட்ட அப்படின்னா ஒட்ட, அது பிரிச்சிருக்கோம். ஒட்ட அப்படின்னா பொருந்த இல்லைன்னா ஒத்து வாழ, சேர்ந்து வாழ கற்றுக்காதவங்க கல்லார், ஓகேங்களா? உலகத்தோடு சேர்ந்து வாழ கற்றுக்காதவங்க கல்லார். ஒழுகல் அப்படின்னா நடந்துக்கிறது இல்லைன்னா வாழ்கிறது, ஓகேங்களா? ஒத்து வாழ கல்லாதார். பல கற்றும் அறிவிலாதார். பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவர். எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழ கற்றுக்காதவங்க, நிறைய கல்வி படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்கன்னு தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல், இதெல்லாம் பொருள். நடத்தல் வாழ்தல். இப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம என்னென்ன இதில் ஒழுக்கம் இருக்குது, இதனால் நம்ம ஒழுக்கமுடைமைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயும் ஒழுக்கமுடைமைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து கல்லார் கற்றும் அப்படிங்கிறனால நம்ம இது கல்வி அப்படின்னு கல்வியோ கல்லாமையோ நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒழுக்கமுடைமையில் வர குறள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒழுகல் இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இது நியூ 10th புக்கு, நியூவில் 10th புக்கு. இதுலேயே பெரியாரை துணைக்கோடலும் இருக்குது. இது வந்து அதிகாரம் 45 அரசியலில் வருது, பொருள்பால், ஓகேங்களா? பொருள்பால். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா வயசில் பெரியவங்களும் சரி, நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறதுல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்களும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, நல்ல கல்வி கற்று நல்ல நெறியில் நம்மளை நடத்துகிற அவங்களும் பெரியவர்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்கள துணையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. குறள் பாருங்கள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியவற்றுள் கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு. இதெல்லாம் என்னது? கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். பெரியோரை பேணி தமரா கொளல். பேணி அப்படின்னா போற்றி, அவங்கள எப்பயுமே நம்ம கூடவே உறவாக வச்சுக்கணும். போற்றி, பேணி அப்படின்னா உறவு, இது மேலாம் வச்சுக்கலாம். பேணி அப்படின்னா போற்றி, கொளல் அப்படின்னா நம்ம கொள்ளுதல் அப்படிங்கிற பேர். இங்கே கொளல்னா கொள்ளுதல், தமரா கொளல்னா உறவினர் துணை இப்படின்னு வச்சுக்கலாம். தமர்னா உறவினர் அப்படிங்கிறது பொருள். இப்போ தமரா கொளல் உறவினராக வச்சுக்கலாம், துணையாக்கி கொள்ளுதல் ஆகும்.
அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். கொளல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அடுத்தது இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். குற்றம் கண்டபொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். இடிப்பாரை அப்படின்னா இது கடிந்த அறிவுரை, அடித்து அறிவுரை சொல்கிறவங்க இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத, ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாதது பொருள். மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடான். யாரும் இப்படி தான் கெட்டு போகணும்னு சொல்லினாலும் அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவரின்றியும் தானே கெடுவான். நம்மளை கெடுக்கிறவங்க இல்லாமல் இருந்தாலும் தானே கெடுவான். ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத, இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறுபவர். அடுத்து பல்லார் பகை கொளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். பல்லார் பலர் பகை கொளலின், பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும். பல்லார் பகை கொளலின், பல்லார்னா பலர், பலரோட பகை மேற்கொள்வதை காட்டிலும். பத்தடுத்த அப்படின்னா இங்கே பல மடங்குன்னு பொருள். இது பொருள் 10 மடங்கு. இது ஓல்டு புக்கில் இந்த பொருள்லாம் இருக்குது. ஓகேங்களா. பத்தடுத்து அப்படின்னா 10 மடங்கு. பல மடங்கு தீமையை தருவது எது? தீமைத்தே அப்படின்னா தீமையை தருவது எதுனா நல்லார் தொடர் கைவிடல். நற்பண்புடையோரின், நல்லார்னா நற்பண்புடையவர், அவங்களோட தொடர்னா நட்பு, அவங்களோட நட்பை கைவிடுதல் ஆகும். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். பல்லார்னா பலர், பத்தடுத்தனா 10 மடங்கு, தொடர் அப்படின்னா நட்பு. இதில் நட்பு, இதுலேயே கண்ணோட்டமும் இருக்குது. ஓகேங்களா. கண்ணோட்டமும் நம்ம அதிகாரத்தில் இருக்குது. அப்போ கண்ணோட்டம் 58வது அதிகாரம். இதுவும் அரசியலில் வருது, பொருள்பாலில் வருது. பாருங்க. பண் எண்ணாம் பாடற் கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் அப்படின்னா இசை, எண்ணாம்னா என்ன பயன். சரிங்களா. பண் அப்படின்னா இசை, எண்ணாம்னா என்ன பயன். பாடற்கு இயைபின்றேல், ஒரு பாடலுக்கு இசை இல்லைன்னா என்ன பயன். கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இரக்கமில்லாத கண் இருந்து என்ன பயன். அதே மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ கண்ணோட்டம் அப்படின்னா நம்மளுக்கு இரக்கம் அப்படிங்கிறது. கண்ணோட்டம் இதோட பொருள் என்னென்னா இரக்கம். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன். பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல். அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். கண்ணோட்டம் இல்லாத கண், கண்ணெண்ணாம், இப்போ இரக்கம் இல்லாத கண் இருந்து என்ன பயன். எண்ணாம்னா என்ன பயன். பண்ணா இசை, கண்ணோட்டம்னா இரக்கம். இது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓமையணினா உவம உருவு நம்மளுக்கு தெரியும். இங்கே இருக்க பாருங்க. இங்கே ஓமையணி கொடுத்துருக்காங்களா, இங்கே போலும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஓம உருவு தெரியுது, ஓமையணி. இப்போ ஓமை உருவு வெளிக்காட்டாமல் ஆனால் நம்ம பொருள் சொல்லும்போது அது போலவே அப்படி அடுத்த லைனில் பாடலுக்கு இசையிலேனா என்ன பயன், அது போல கண்ணுக்கு இரக்கமில்லைனா என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்திவ் உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்திவ் உலகு. பொருள் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். அது மாதிரி பொருள் ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் திருக்குறளுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன மெயின் என்னவோ அதை மட்டும் பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதுலேருந்து நம்மளுக்கு அண்டர்லைன் பண்ணி பொருள் கூட கேட்கலாம். அது மாதிரி என்ன அதிகாரம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கருமம் அப்படின்னா கடமை, கடமை தவறாமல், சிதையாமல்னா தவறாமல், கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு, கண்ணோட இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமை உடையதாகும். உடைத்தி உலகுனா உடைக்கிறது இல்லை, உடையதாகும். இதில் உடையதாகும். இவ்வுலகமே உரிமை உடையதாகும். அடுத்து தண்ணி குடியா. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர்
நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். பெயக்கண்டும் அப்படின்னா நஞ்சு தான் நம்மளுக்கு தராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் இடக்கண்டும் இல்லைன்னா தரக்கண்டும் இப்படின்னு வச்சுக்கலாம். பெய அப்படின்னா கொடுக்கறது நஞ்சுண்டமைவர் நஞ்சுதான் தெரிஞ்சாலும் நயத்தக்க அமைவர்னா சாப்பிடுவாங்க. நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க. நயத்தக்கக்கு பொருள் விரும்பத்தக்க. நாகரிகம் வேண்டுபவர் அதனை உண்பும் பண்பாளர் ஆவார். நாகரிகம் அப்படிங்கிறவங்க பண்பாளர் ஆவார். எதனால? பிறர் நன்மை கருதி. பிறர் நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். இந்த குறள் படிக்கும்போது நம்ம போதி தர்மருக்கு நம்ம சூர்யா படத்தில் விஷம் கொடுத்தாங்களே அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. இதில் நம்ம 10th 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். 3 குறள் தான் கொடுத்துருக்காங்க. புக்கிலேருந்து மட்டும் கேட்கறனால நம்ம இந்த 3 குறள் மட்டும் பார்த்துருக்கோம்.